ஹலோ ஹாய் வெல்கம் டு கோகிலாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பொரி உப்புமா. இது பார்க்கும் பொழுதே உங்களுக்கு சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருக்கு இல்லையா? ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடியது. வீட்டில் பொரி இருந்துச்சுன்னா ஒரு டைம் இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏற்கனவே சிம்பிளாக பொரி உப்புமா எப்படி செய்கிறதுன்றது போட்டிருக்கேன். இது வந்து கொஞ்சம் மசாலாலாம் ஆட் பண்ணி செய்கிறது. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் வந்து ஒரு 2 கப் அளவு பொரி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை வந்துட்டு ஃபஸ்ட்டு தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் சின்னதாக மண் இருக்கும். அந்த மண்ணையும் நம்ம எடுத்துக்கலாம். அது கூட இல்லாத நம்ம வந்து பொரியை வந்து நல்லா சோக் பண்ணி எடுக்கணும். அப்போ தான் ஊறிடுச்சுன்னா நமக்கு வந்து உப்புமா செய்கிறதுக்கு நல்ல வசதியாக இருக்கும். இப்போ வந்துட்டு தண்ணியை ஊற்றிட்டு நம்ம வந்து இதிலேருந்து புழிஞ்சு எடுத்துக்கலாம். ஒரு 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 2 நிமிஷம் விட்டுட்டு அப்படியே புழிஞ்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நான் வந்து புழிஞ்சு எடுத்துக்கிட்டேன். எடுத்ததுக்கப்புறம் இப்போ அடுப்பில் வானல் வச்சுட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு கடுகு சீரகம் போட்டு நல்லா பொரிஞ்சதும் சீரகம் நல்லா பொரிஞ்சதும் நம்ம வந்து 1 ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு சேர்த்து நல்லா பொரிஞ்சதும் கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துட்டு நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாவை இது கூட சேர்த்துக்கலாம். ஏன் நான் மிளகாவை முன்னாடியே சேர்த்தேன்னா அந்த எண்ணெயிலேயே அது வந்து கொஞ்சம் நல்லா வதங்கிடும். காரமும் மிளகாய் வந்து சாப்பிடும் பொழுது கம்மியாயிடும். மிளகாவில் இருக்கிற காரம் வந்து அந்த எண்ணெயில் ஸ்ப்ரெட் ஆகிடும். அதுக்காக தான். இப்போ அடுத்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தை அது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்து இதை வந்து நல்லா வதக்கிக்கலாம். வதக்கிட்டு இப்போ வந்து கொஞ்சமாக தக்காளி சேர்த்துக்கலாம். நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி இதில் சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு இதுக்கு மசாலாலாம் எதுவுமே கிடையாது. கொஞ்சமாக மஞ்சத்தூள் தான் நான் சேர்க்க போகிறேன். இது தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் மஞ்சத்தூளையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி நம்ம வந்து ஊற வச்சுருக்க இந்த பொரியை எடுத்து இது கூட சேர்த்துக்கலாம். பொரியை இது கூட சேர்த்து நல்லா ஒரு கிளறிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு மசாலா தான் அரைக்க போகிறோம். ஒன்றும் கிடையாது. நம்ம வந்து மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு கொஞ்சமாக வேர்க்கடலை, அதுக்கப்புறம் வந்து நல்லா அந்த கொப்பரை தேங்காய்னு சொல்லுவோம் இல்லையா? அப்படி கிடைக்கலன்னா நீங்கள் நார்மல் தேங்காய் கூட எடுத்துக்கோங்க. கொப்பரை தேங்காய் போட்டால் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். அடுத்து காரத்துக்கு தகுந்த அளவு காஞ்ச மிளகாய், 2 பல் பூண்டு, கொஞ்சமாக பொட்டுக்கடலை. இது வந்துட்டு நம்ம மிக்சியில் நல்லா கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்துட்டு இந்த பவுடரை நான் வந்துட்டு இந்த உப்புமாவில் அப்படியே மேலே தூவி விட போகிறேன். தூவிட்டு நம்ம வந்து நல்லா கிளறி இறக்குனோம்னா சூப்பராக நம்மளோட பொரி உப்புமா வந்து ரெடி ஆகிடும். சுட சுட சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இது ஆறி சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோவா நல்லா இருக்காது. சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரஃப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ கூடிய அளவு நம்ம வந்துட்டு உடனே செஞ்சுட்டு உடனே சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். சுட சுட சூப்பராக நம்மளோட பொரி உப்புமா ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். தேங்க்யூ.